வணக்கம் நண்பா, இது நம்ம பிக்கட் சேனல். நான் உங்கள் எம்எஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஹைலைன்ஸ் நிறைய தந்திருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ண தேவையில்லை, உங்கள் காலேஜ்லேயே கொண்டு போய் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஹைலைன்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்படி தான் இதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்படின்னு இருக்கும், அதில் ஹைட்லைன்ஸ் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் தான் இந்த ஹைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்னென்ன ஹைட்லைன்ஸ் தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 8:15 டவுன்லோட் பண்ணணும். 45 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து டவுன்லோட் பண்ணணும். பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எக்ஸாம். ஃபஸ்ட்டு காலையில் உள்ளவங்களுக்கு. செகண்ட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா 11:30 வந்து கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணணும். 12:15 3:15 வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். பார்த்திங்கன்னா லெவல் 1 அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே, கண்டிப்பாக நினைக்கிறேன், கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க, பண்ணணும். அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். செகண்ட் லெவல் பார்த்திங்கன்னா மாஸ்க் டெஸ்க்கும் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா யூஜி தேர்ட் இயர் அண்ட் பிஜி செகண்ட் இயர் அண்ட் யூஜி செகண்ட் இயர் அந்த மாதிரி எல்லாருக்குமே முடிஞ்சிருக்கும். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தேர்ட் லெவல் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆன்சர் புக்லெட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான். நீங்கள் வந்து ஒரு A4 ஷீட் பேப்பரில் வந்து நீங்களாட்டியே கைப்பட எழுதியும் இது பண்ணலாம். பட் நீங்கள் அதை அவங்க கொடுத்துருக்காங்க அந்த புக்லெட்டை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 40 பேஜ் வர மாதிரி நீங்கள் வந்து அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நேர செலவு வந்து கொஞ்சம் மிச்சம் ஆகும். வேண்டாம் நானே கையாலே ஆல்டர்னேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்களாகவே எழுதி எல்லாம் பண்ணலாம். உங்களுடைய நேம், சப்ஜெக்ட் நேம், கோடு, ஒரு சிக்னேச்சர், உங்கள் பேஜ் நம்பர் அதெல்லாம் என்டர் பண்ணணும். பார்த்திங்கன்னா 40 பேப்பர் தேவையில்லை, 40 பேஜே போதும். பட் உங்களுக்கு விருப்பம் எது விருப்பமோ அது. பார்த்திங்கன்னா இது வந்து A4 ஷீட் பேப்பரில் தான் கண்டிப்பாக எழுதணும். 40 பேஜுக்கு மேலே நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் ஆன்சர் புக் வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. நீங்கள் அது எழுதியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் 40 பேஜுக்கு வர மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் புக் எழுதுங்க. அதுதான் அங்கே கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் லெவல் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் டவுன்லோடிங். அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து 45 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் அப்படி பண்ண உங்களால் முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் பண்ணலாம், அல்லது உங்கள் காலேஜ் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். காலேஜை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எனக்கு இப்படி ஆகும், கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ண வரல, அது ஏதாவது எனக்கு சொல்யூஷன் தாங்க. உடனே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தருவாங்க. அப்படி ஒரு தடவையும் வந்தது மாதிரி தெரியல. பட் அவங்களே கொடுத்துருக்காங்க என்னென்ன கைட்லைன்ஸ் வந்து இது பண்ணுற எமர்ஜென்சிக்கு என்ன யாரை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு, அதையும் செக் பண்ணிக்கோங்க. 5வது லெவல் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் த எக்ஸாமினேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா 3 hours தான் எக்ஸாமினேஷன் எழுதணும். பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் முடிஞ்சப்புறம் கொண்டு காலேஜில் எந்தெந்த காலேஜ் அந்தந்த சென்டர்ஸ் அவங்க கொண்டு நீங்கள் அதை கொடுக்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரோட ஃப்ரண்ட் ப்ரைஸில் வந்து சீல் அடித்து என்ன டேட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, எந்த டைமில் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, அக்னாலேஜ்மெண்ட் நம்பர்லாம் தருவாங்க. அதை பற்றி ஒரு அதாவது இப்போ தான் மோடிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த எக்ஸாம் டேட்டு கூட சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் சண்டே கூட வரலாம். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா செமிஸ்டர் இந்த ஆன்சர் இந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் உங்களுடைய காலேஜை பொறுத்து இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீட் போஸ்ட் நீங்கள் அதை அனுப்புறது, நீங்கள் ஆன்சர் புக் எழுதி என்னென்ன இதில் அனுப்பணும், எந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆன்சர் புக்கிட்ட வந்து ஸ்கேன் பண்ணணும். அதாவது ஃபோட்டோ எடுத்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் அனுப்புகிற அந்த ஆன்சர் கிஃப்ட் இப்போ நீங்கள் காலேஜில் கூட கொடுப்பீங்க. ஏதாவது மிஸ்ஸிங் ஆகிடுச்சுன்னா, உங்கள் பேப்பர் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கிறதுக்கு தான் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ காப்பி எடுத்து நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் அதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அத்தாட்சி. அதுதான் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரூஃப் கண்டிப்பாக தேவை. ஏதாவது ஒரு பிரச்சனை பின்னாடி வரும்போது என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி. ஏன்னா முன்னாடினா ஆன்சர் புக்லெட் மட்டும் இது பண்ணுவோம், நம்ம ஆன்லைனில் சப்மிட் பண்ணுவோம், ஆஃப்லைன்லேயே நம்ம கொடுப்போம். இப்போ அப்படி இல்லை, ஆஃப்லைனில் மட்டும்தான். நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் அதை ஸ்டோரேஜ் பண்ணி ட்ரைவில் போட்டு வச்சுக்கோங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. 7வது லெவல் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப்
கோஆர்டினேஷன்ஸ் இந்த காலேஜ் ஆஃப் யுனைடெட் டிபார்ட்மெண்ட்ஸ். அதாவது ஏதாவது ஒரு எங்களுக்கு வந்து லோகின் பண்ண முடியலை, நான் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து என்ன பண்ணேன் பலால சொல்ல மாதிரி தான், எனக்கு லோகின் பண்ண முடியல, இன்வேலிட் லோகின் அப்படின்னு வருது அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து உங்கள் யூனிவர்சிட்டிக்கு ஃபஸ்ட்டு பண்ணாட்டால் உங்களுடைய காலேஜ் வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஹச்ஓடிக்கோ அல்லது ஸ்டாஃப்க்கோ அல்லது உங்கள் காலேஜையோ தொடர்பு கொள்ளுங்க. அப்படி உங்களால் சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணி இந்த மாதிரியாக்கும் எனக்கு இருக்குது அப்போ அவங்க வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து உடனே தந்துடுவாங்க. அதனால் மேபி அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஆனால் ஷடவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறது வெப்சைட் இன்னும் அந்த அளவுக்கு பெரிய அளவில் வரல. அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே 45 நிமிஷம் இருக்கே கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்படின்னு இருக்காதிங்க. ஃபஸ்ட்டாக வரைக்கும் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் ஃப்ரீயாக வந்து எக்ஸாம் எழுதிருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ட்ரிப்பில் அந்த கலெக்ஷன் வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரடியாக அனுப்புகிற மாதிரியாகவும் உங்கள் காலேஜ்லேருந்து இது பண்ணிப்பாங்க. உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக சைன் பண்ணியிருக்கணும். 1க்கு 4 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் எழுதுகிறோம், திரும்ப ஒரு வாட்டி எழுதுனா ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, அவசரப்படாதீங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் புக்லெட்டு ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கூட உங்களுக்கு வரும். எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட மென்ஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நீங்கள் இந்த ஒரு கைட்லைன்ஸை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை அந்த கைட்லைன்ஸ் எடுத்து படித்து பாருங்கள். ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிறது வந்து பிளாக் அண்டு ப்ளூ யூஸ் பண்ணலாம். அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. பட் வேறு எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நல்ல கோட், நல்ல உங்கள் பேப்பரில் வந்து நல்ல கோடெல்லாம் போட்டு எடுத்து நல்லா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மார்க் கொஞ்சம் நல்லா போடுவாங்க. உங்களுக்கே தெரியும். பட் அதாவது எமர்ஜென்சி ஏதாவது காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அந்த நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாத்தையும் படித்து பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதுங்க. நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆன்சர் புக்லெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி பிரிண்ட் பண்ணது, அதை பற்றி எல்லாம் ஒரு வீடியோவை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.